அனைவருக்கும் வணக்கம். பாஜகவினுடைய அண்ணாமலை அவர்கள் தனக்கு கட்சி கொடுத்திருந்த பொறுப்புகளில் இருந்தெல்லாம் நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது ஜனவரி 30ஆம் தேதி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு 6 தொகுதிகளை குறிப்பிட்டு இந்த 6 தொகுதிக்கு நீங்கள் வந்து வேலை பாருங்க, கட்சி ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் வேலை பாருங்கன்னு சொல்லி நயினா நாகேந்திரன் அவர்களினுடைய கையொப்பமிட்டு ஒரு அறிக்கை ஒன்று வெளியாச்சு. ஸோ உடனே அப்போ இந்த முறை அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் போட்டியிட மாட்டாரா, அவர் வந்து வேலை மட்டும் தான் செய்ய போறாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் விமர்சனங்கள் எக்கச்சக்கமாக வந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான், நான் போட்டியிடலை, நான் உங்களுக்கு வேலையும் பார்க்கலாம், நான் ஒதுங்கி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய அப்பாவுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணணும், உடல்நிலை சரியில்லை, ஸோ நான் அவரை பக்கத்துல இருந்து பார்த்துக்கணும், நான் கோயம்புத்தூர்லேயே இருக்கணும், அதனால நான் வந்து அரசியலில் இருந்து கொஞ்சம் நான் ஒதுங்கி இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாரு. கட்சிக்கு வேலை செய்வேன்னு சொல்றாரு, ஆனால் அது இப்போ வார்த்தை அளவில் தான் இருக்கும். ஏன்னா இதற்கப்புறம் இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறத ஒரு தெள்ள தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இப்போ இந்த அறிவிப்பினுடைய அரசியல் என்ன அப்படி விரிவாக நம்ம பேசியிருக்கோம். முதல்ல 2024 நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டம் அப்படிங்கிறது அது அண்ணாமலையினுடைய ஒரு பீக் டைம் நம்ம வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய கூட்டணியை வந்து முறித்து தனித்து வந்து பாஜக தலைமையில் ஒரு அணியை வந்து அமைத்து இங்கே போட்டிட்டு பல இடங்களில் அதிமுகவை வந்து பின்னுக்கு தள்ளின விஷயங்கள்லாம் அந்த அணி வந்து பண்ணிச்சு. அது மிகப்பெரிய அளவில் அனைவராலும் பேசப்பட்டது. கிட்டத்தட்ட திமுக ஒரு அணி, அதிமுக ஒரு அணி, பாஜக தலைமையில் ஒரு அணி அப்படிங்கிற மாதிரியே அமைச்சு அந்த இதில் வந்து போட்டிட்டாரு. 18.2 விழுக்காடு வாக்குகள் வந்து பாஜக கூட்டணி வந்து பெற்றுச்சு. அதில் பாஜக மட்டும் போட்டியிட்ட தொகுதிகளில் கிட்டத்தட்ட 11 விழுக்காடு வாக்குகள். அப்போ அது ஒரு மிகப்பெரிய நம்பராக தான் வந்து பேசப்பட்டது. ஸோ அது எல்லாமே பாஜகவுக்கு விழுந்த வாக்குகளா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம ஒற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. பாஜக மீது நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், பாஜகனுடைய செயல்பாடுகள் விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அண்ணாமலையினுடைய அந்த ஒரு உழைப்பு அப்படிங்கிறது உண்மையான ஒன்று. பல இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து தன்னோட இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு அவரை வந்து ஃபாலோ பண்ணதை நம்ம கண் முன்னாடி பார்க்க முடிந்தது. ஸோ அந்த சமயத்தில் எப்படி பார்க்கப்படுச்சுன்னா, ஒரு மாற்று, இப்போ திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், அவர்களுக்கு மாற்றாக நான் நிற்கிறேன், நீ உங்கள் பின்னாடி தான் பாஜக இருக்கே அப்படின்னு கேட்டால் அந்த பாஜக வேற, இது அண்ணாமலை ஸ்டைலில் வர்ற பாஜக வேற அப்படிங்கிற அளவில் தான் அவர்கள் வந்து பிரித்து வச்சு அரசியல் பண்ணாங்க. ஏன்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பிஜேபி லீடர்ஸ் வந்து அண்ணாமலையினுடைய தலைமையில் அப்படி ஓரங்கட்டப்படுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பொன்னாரா இருக்கட்டும், தமிழிசையாக இருக்கட்டும், இவர்கள் யாருமே வந்து அவருடைய கைகள் வந்து ஓங்கவில்லை அண்ணாமலையோட பீரியடில். அவர்கள் எல்லாமே இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு இருந்தாங்க. அண்ணாமலைக்குன்னு சொல்லி புதுசாக ஒரு டீம் வந்து உள்ளே வந்து வேலை பார்த்த காட்சிகள் நம்ம பார்த்துருப்போம். அந்த சீமான் அவர்களும் தயவு செஞ்சு அப்படியே லைட்டாக யாரும் எடை போட வேண்டாம். கொள்கைக்காக ஒரு மனிதன், அந்த கொள்கை எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அது ரெண்டாவதுங்கன்னா, கொள்கைக்காக ஒரு மனிதன் தனிந்து துணிச்சலா நின்றுகிட்டே இருக்காரு, கேண்டிடேட்டை போட்டுக்கிட்டே இருக்காரு, தேர்தலுக்கு தேர்தல் நிற்கிறாரு. லோக்சபா தேர்தலுக்கு அவருக்கும் அந்த கட்சிக்கும் தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லைன்னா கூட 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுவும் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்த் ஃப்ரண்ட். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பாரம்பரியமான பாஜக இல்லாமல் ஒரு புதுமையான விதத்தில் பாஜக வந்து வேலை பார்த்தாங்க. கோயம்புத்தூர் தொகுதிகளில் அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டிட்டு தோற்றாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே புதுசாக முதல் முறை வாக்காளர்கள் அண்ணாமலைக்கு வாக்களித்து தான் நம்மளால் பார்க்க முடிந்தது. அந்த தொகுதிக்கே நம்ம நேரடியாக போயிட்டு கருத்து கணிப்புகள்லாம் எடுத்துருந்தோம். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு வந்து அண்ணாமலையுடைய நிலைமை அப்படிங்கிறது ஒரு மாநில தலைவர் பதவியிலிருந்து ஒரு வேட்பாளராக கூட நிறுத்தாமல் அவர் வந்து நீங்கள் 6 தொகுதிக்கு வேலை மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்னது நிச்சயமாக வந்து ஒரு அவமதிக்கக்கூடிய செயல் தான். அதை வந்து மாற்றுக்கிறதே இல்லை. நீங்கள் வந்து அவருக்கு ஒரு தொகுதியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொறுப்பாக கொடுத்தீங்கன்னா கூட வேற, அவருக்கு போட்டியிடுறதுக்கான வாய்ப்பே கொடுக்கல. அந்த 6 தொகுதியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூர் தொகுதி, இன்னொன்று சென்னை விருகம்பாக்கம், அப்புறம் கன்னியாகுமரியில் உள்ள பத்மநாபபுரம், ஸ்ரீவைகுண்டம், காரைக்குடி, மதுரை தெற்குன்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு பக்கம் உள்ளது. ஒட்டுமொத்த தமிழ்நாடையுமே வந்து அவர் சுற்றி வளைச்சி வேலை பார்த்து தேர்தலை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாஸ்க் இது. ஸோ அவர் தெளிவாக சொல்கிறாரு, என்னால் கோயம்புத்தூர் விட்டு வெளியெல்லாம் போக முடியாது. ஸோ அந்த வார்த்தைக்கு பின்னாடி நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒருவேளை நீங்கள் கொங்கு மண்டலத்துக்கு அவர் வந்து பொறுப்பாளராக போட்டிருந்தீங்க, கொங்கு பகுதியை வந்து கொடுத்துருந்தீங்கன்னா ஒருவேளை அவர் வேலை பார்த்துருக்கலாமோ, அது நமக்கு தெரியல. ஸோ அவருடைய வார்த்தையை நான் சொல்கிறேன், என்னால் வெளியே அலைய முடியாதுங்கிறாரு. ஆனால் இங்கே பொறுப்புகளை பார்க்கும்போது தமிழ்நாட்டையே சுற்றி வர வேண்டிய ஒரு சூழலில் பொறுப்புகள்லாம் போட்டு வச்சிருக்காங்க, எல்லா தொகுதியும் வேலை பார்க்குற மாதிரி. ஸோ இதுதான், இது வந்து அவங்க கட்சிக்குள்ளே அரசியல், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அண்ணாமலையினுடைய ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அவர் வந்து 2024க்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி குறித்து சில விஷயங்கள் பேசியிருக்காரு. ஏன்னா களத்தில் நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு வந்து எதிரி கட்சி தான். ஏன்னா வந்து திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி தனித்து, அவர்கள்லாம் அணி, நாம் தமிழர் கட்சி தனி அப்படிங்கிற மாதிரி போட்டிட்டாங்க. பிரச்சனை வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், நாங்கள் ஒரு மாற்று அரசியல் பண்ண வரோம்னு சொல்லி அண்ணாமலை நிற்பார் அந்த இடத்துல. ஆனால் அவருக்கு முன்னாடியே வந்து முன்னோடியாக களத்தில் தனித்துவத்தோடு நிற்கக்கூடிய நபர் வந்து சீமான் அவர்கள். ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சீமான் அவர்கள் நின்றுருக்காரு. அப்படிங்கும்போது அப்போது நாம் தமிழர் கட்சியோட நீங்கள் மாற்று நினைக்காதீங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு வாக்களிங்க அப்படிங்கிற புள்ளியில் அண்ணாமலை பேச வேண்டிய இந்த காரணத்தினால நாம் தமிழர் கட்சிங்கிறது 2024 காணாமல் போயிடும். 24க்கு அப்புறம் சீமான் பேசுவாராங்கிற மாதிரி சவால்லாம் வந்து விட்டுருந்தார்.
ஸோ அப்போவே சீமான் அவர்கள் சொன்ன விஷயங்கிறது, நான் இங்கே தான் தம்பி இருப்பேன், ஆனால் 2024 தேர்தலுக்கு அப்புறம் நீ வந்து உன்னோட கட்சியில் இருப்பியான்னு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை மோதல் வந்து இருந்துச்சு. நாம் தமிழர் என்கின்ற கட்சி 2024 பின்னாடி இருக்காது. நீங்க பாருங்க, இந்த 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு இந்த 2000 ஆண்டுகள் ஒன்றும் இல்லையே, அதிகபட்சமா 4-5 மாசம் இருக்கு, அவ்வளவுதானே. நீங்களும் இருக்க போறீங்க, நானும் இருக்க போறேன், பார்ப்போம். இப்படியில 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அதற்கு பின்னாடி ஒரே மேடையில ஏறி அன்பை பரிமாறிக்கொண்ட காட்சிகள் நம்ம பார்த்துருப்போம் சமீபத்தில் SRM பல்கலைக்கழக நிகழ்ச்சியிலலாம். ஸோ அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு சீமான் அவர்கள் சொன்னது உண்மையா இருக்கான்னா ஆமா. ஏன்னா அவர் வந்து ஒரு தேசிய கட்சியில ஒரு மாநில தலைவராக இருக்கிறார். இவர் வந்து கட்சிக்கே ஒரு முழு முதல் தலைவராக சீமான் அவர்கள் இருக்கிறாரு. ஸோ இங்கே சீமான் இருக்கிற வரைக்கும் கட்சி இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த பக்கம் மோடி என்ன நினைக்கிறாரோ, அமித்ஷா என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் வந்து நடக்கும். அதன்படியே அதிமுக கூட கூட்டணி போகணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு தடையாக இருந்த அண்ணாமலையை வந்து அப்படியே அப்புறப்படுத்தினாங்க. இன்றைக்கு அந்த கூட்டணி வேறு விதமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நிச்சயமாக இந்த இடத்துல வந்து பல பேர் என்னன்னா, பாருங்க சீமான் சொன்னது நடந்துருச்சு, அண்ணாமலை அவர்கள் வந்து போயிட்டாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையை ட்ரோல் பண்ணுற விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அதில் எனக்கு பர்சனலாக உடன்பாடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா சீமான் அவர்களே இந்த விஷயத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக தான் பேசியிருப்பார். அண்ணாமலை அவர்கள் இருந்த வரைக்கும் அந்த கட்சியை வந்து வளர்த்து கொண்டு வந்தார். இதற்கப்புறம் வந்து அவருக்கு என்ன தோணுதோ பண்ணட்டும், அவர் விமர்சிக்க வேண்டிய தேவையில்லாம் தான் கடந்து போவார். ஏன்னா அண்ணாமலை அவர்களினுடைய அரசியல் சீமானுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், ஆனால் அவருடைய அணுகுமுறை அப்படிங்கிறது நிச்சயமாக சீமான் அவர்களை பல இடங்களில் பாராட்டியிருக்காரு. இன்னும் வெளிப்படையாக வந்து அந்த SRM பல்கலைக்கழக மேடையிலலாம் பேசும் பொழுது பாஜகன்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதே வெளியே கொண்டு வந்ததே என் தம்பி அண்ணாமலை தான் அவர் பேசியிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து அவருடைய அணுகுமுறை வந்து இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது, அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவல் அண்ணாமலை அவர்களே. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல நம்ம அண்ணாமலை வந்து அவர் போயிட்டாரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்றதை விட, அவர் வந்து இந்த கூட்டணி அமைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களை புகழ்ந்து எங்கள் அண்ணன் எடப்பாடி வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டிருந்தாருன்னா இன்றைக்கு இவருக்கு இடம் சீட்டு கிடைச்சிருக்கும், பல விஷயங்கள் கிடைச்சிருக்கும். அதை அவர் பண்ணலை. அப்படிங்கும்போது நிச்சயமாக வந்து அந்த இடத்துல அவருக்கான ஒரு கொள்கையில் நிலைப்பாடோடு நிற்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த கொள்கை நிலைப்பாடு அப்படிங்கிறது நாம் தமிழர் ரிசம்பிள் பண்ணுது. ஸோ அதனால் அந்த வாக்காளர்கள் வந்து சீமானை பின்தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதா நம்ம பார்க்குற விஷயமா இருக்குது. இப்போ அண்ணாமலை அவர்களுக்கான அரசியல் அப்படிங்கிறது இங்கே காணாமல் போயிடுச்சு தான் சொல்லணும். ஏன்னா இவர் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு அதிரடியான அரசியல் வந்து பண்ணணும்னு சொல்லி பண்ணக்கூடிய நபர். அந்த விதத்தில் நமக்கு அண்ணாமலை வந்து பிடிக்கும். ஏன்னா இப்போ திமுகவுக்கு எதிராக வந்து DMK ஃபைல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும், PTRனுடைய ஆடியோ அந்த 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாங்க பேரனும் மருமகனும் சொன்ன விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே அண்ணாமலை அவர்கள் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு பேச பொருளாக்கின விஷயம் தான். ஸோ இப்படியாக தொடர்ச்சியாக வந்து பல விஷயங்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக பேட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், திமுக குறித்தான ஒரு எதிர்நிலைப்பாடு செய்திகளை தொடர்ச்சியாக ஊடகங்களில் ஒரு பேசு பொருளை வச்சுட்டு இருந்ததில் அண்ணாமலையோட பங்கு நிச்சயமாக உண்டு. அந்த அடிப்படையில் பாஜகவிலே இருந்தாலும் கூட கொஞ்சம் வந்து அண்ணாமலை அரசியல் பார்க்கும்போது நமக்கு இவர் வந்து கொஞ்சம் ஒரு ப்ராமிசிங்கான அரசியல் பண்ணுறாரு, இளைஞர்கள் மத்தியில் ஒரு கவரக்கூடிய வகையில் ஒரு புதுமையான அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும். அதையும் தாண்டி துணிச்சலாக சில கருத்துக்களை பேசக்கூடிய நபர். நீங்கள் வந்து இன்னைக்கு பூசி மொழிகி நேரடியாக பெயரை சொல்லலாமா இல்லை மறைமுகமாக சொல்லிட்டு போகலாமான்னு இருக்கக்கூடிய பலருக்கு மத்தியில் வெளிப்படையாக வந்து பெயரை சொல்லி அந்த காரணத்தை சொல்லி துணிச்சலாக பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணாமலையாக இருந்திருக்கிறார். அந்த விதத்தில் நம்ம வந்து அண்ணாமலை அவர்களை நம்ம பாராட்டி தான் ஆகணும் அரசியல் களத்தில். ஸோ இதெல்லாம் இப்படி இருந்த நபர் வந்து இன்றைக்கு வந்து அந்த பாஜகவினுடைய அந்த லாபி இருக்கு இல்லையா, அவர்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி அந்த ஒரு அரசியல் பயணத்திற்காக இன்றைக்கு வந்து அவர் தனித்து விடப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது உண்மை. இப்போ இந்த விஷயத்தில் ஒரு அரசியல் களத்துலேயும் ஒரு வந்து மாற்றம் இருக்குது. நீங்கள் பாஜகவுக்கு 11 விழுக்காடு வாக்குகள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. அது வந்து மோடிக்காக மட்டும் விழுந்ததா, மோடி வந்து பிரதமராகணும் அப்படின்றதுக்காக விழுந்த ஓட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து கேள்விக்குறி தான். இங்கே என்னன்னா ஒரு மாற்று அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய நபர்களே புதுசாக ஒரு கட்சி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நம்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கு முனைவாங்க, அந்த கட்சிக்கு வாக்களிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரும்பான்மையான கூட்டம் இருக்கும். நம்ம இதனால் வரைக்கும் திமுக போட்டுட்டு இருந்தோம், நம்ம பெருசாக நம்ம வாழ்க்கை வந்து முன்னேற்றம் அடைஞ்ச மாதிரி தெரியலையே, ஒரு புது கட்சிக்கு போடலாம், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா. அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டுகளாக பயணிக்கிறாங்க. அது எந்த விதமான ஒரு கருத்து நிலைப்பாடு மாற்றமும் இல்லாமல் அது அவர்களுடைய ப்ளஸ். ஆனால் இப்போது ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களை போய் ரீச் ஆகிற அளவில் வந்து ஒரு பிராண்டாக வந்து சில பேர் வந்து களமிறக்கி விடப்படுவாங்க. இப்போ இன்றைக்கு வந்து விஜய் அவர்கள் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு மாற்றத்துக்கான அரசியலை தான் இப்போ வரைக்கும் முன்னெடுக்க போகிறேன்னு பேசிட்டு இருக்காரு. எனக்கு வரைக்கும் கூட்டணி போகலை. ஏன்னா அவர் வந்து திமுக அதிமுக கூட்டணி போயிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து
ஒரு ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ்குள்ளே போயிருக்கும், ஒரு மாற்று அரசியல் அப்படிங்கிற பாதையில் வந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் அண்ணாமலையும் பாஜகவில் இருந்தாலும் கூட இங்கே தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அதிமுக திமுக கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன், நான் புது அரசியல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவர் நின்னார். அது பாஜக செட்பேக் தான் இருந்தாலும் அண்ணாமலை தலைமையிலான பாஜகன்றது கொஞ்சம் வேற மாதிரி ஆக்ட் பண்ணாங்க. இப்படி இந்த மாற்றத்துக்கான அரசியல் பார்க்கும்போது நம்ம அண்ணாமலை இருக்கிறாரு, சீமான் இருக்காரு, விஜய் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல அண்ணாமலையினுடைய அந்த 2024 தேர்தல் அப்படிங்கிறது மாற்று அரசியலுக்கான வாக்குகளை அண்ணாமலைக்கு அறுவடை பண்ணி கொடுத்தது உண்மை. தீவிர இந்துத்துவ வாக்குகளை வந்து அண்ணாமலை அறுவடை பண்ணாருங்கிறது கிடையாது. அது வந்து பாஜக அறுவடை பண்ணுவாங்க. ஆனால் இந்துத்துவ வாக்குகளையும் தாண்டி இளைஞர்களுடைய வாக்குகள் அவர் இன்னும் கோயம்புத்தூர் தொகுதியிலையும் சரி மற்ற இடங்களிலும் சரி அண்ணாமலை அவர்களுக்கு வந்தது நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி சீமான் அவர்களுக்கு அந்த தேர்தலுமே வாக்கு வங்கி வந்து அதிகரிச்சது. அது ஒரு நேர்கோட்டில் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு, அது தனி. இப்போ விஜய் அவர்கள் இந்த ஸ்பேஸ்ல வராரு இல்லையா, இங்கே தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்குது. விஜய் அவர்களுடைய அரசியலை நோக்கி திமுகவில் இருந்து மற்ற கட்சிகளில் இருந்தும் பல இளைஞர்கள் வந்து உள்ள வர்றாங்க. அப்போ இது ஒரு மாற்று அரசியலுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்படையாக பார்க்கும்போது ஆமாம். ஆனால் கொஞ்சம் நம்ம வந்து அரசியல் அறிந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 பேரோட அரசியலுக்குமே ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். இப்போ சீமான் அவருடைய அரசியலை வந்து பின்பற்றக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்க அது ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிற கொள்கையை ஏற்று பின்பற்றும் நபர்கள் பெரும்பான்மையாக இருப்பாங்க. எனக்கு திமுக அதிமுக வேண்டாம், அதுக்கு பதிலாக யாராவது வேணும், அதுக்கு எனக்கு சீமான் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு போடுறவங்க கம்மியாக இருப்பாங்க. விஜய் அவர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கொள்கை கோட்பாடு அப்படிங்கிறதுலாம் அவர்களுக்கு விஷயம் இல்லை. விஜய் அவர்கள் எனக்கு பிடிக்கும், திமுக அதிமுக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. அண்ணாமலை அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சீமானுக்கும் விஜய்க்கும் இடைப்பட்ட ஒரு பிளேஸ்ல இருக்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு மீடியா ஃபேமும் இருந்துச்சு. நீங்கள் அவர் ஒரு பேட்டி கொடுத்தாருன்னா எல்லா சேனல் லைவ்லலாம் போடுவாங்க. ஒரு மீடியா ஃபேமும் இருந்துச்சு. ஒரு மாற்றத்திற்காக இயங்கக்கூடிய இளைஞர்களும் அவர் பின்னாடி இருந்தாங்க. கருத்தியல் ரீதியாக பாஜகவினுடைய கொள்கைகளை வந்து அப்படியே உள்ளங்கையில் தாங்குற மாதிரி இளைஞர்கள் வந்து இருந்தாங்களான்னா இல்லை. வெளிப்படையாக அண்ணாமலை நல்லவர், அண்ணாமலை நேர்மையானவர், துணிச்சலானவர், அவர் பின்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொன்ன இளைஞர்கள் அதிகம். இப்போ ஒரு கிரைசிஸ் இருக்கு இல்லையா, அண்ணாமலை இல்லை. அந்த வாக்குகள் யாருக்கு போகும்? அது ஒரு 3 விழுக்காடாக இருந்தாலும் 4 விழுக்காடாக இருந்தாலும் அந்த வாக்குகள் யாருக்கு போகும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். ரவீந்திர துரைசாமி போன்ற அரசியல் திறமையாளர்கள் சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த வாக்குகள் வந்து சீமானுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றதை சொல்றாரு. நான் அதை நம்புறேன். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான காரணத்தில் லாஜிக்கலாக நமக்கு வந்து ஒத்து வருது. என்னன்னா அந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடுகள் செயல்பாடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாராட்டுகள் வர்றதுமே வந்து வலதுசாரி தரப்புல இருந்து பாராட்டுகள்லாம் வரும். ஆனால் வலதுசாரி தரப்புக்கு ஆதரவாக நாம் தமிழர் செயல்படும் மனம் இல்லை. திராவிட தரப்புக்கு எதிராக நாம் தமிழருக்கு செயல்படுறது அப்படிங்கிறது அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் பலரையுமே கவர்ந்திருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் திமுகவை எதிர்க்கிறதுல சீமான் தான்ப்பா உண்மையாக நிற்கிறாரு, சீமான் தான் துணிச்சலாக நிற்கிறார் அப்படிங்கிற பேச்சுகள் வந்து அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள்ட்ட அதிக அளவு சமீப காலங்களில் கேட்டுட்டு இருக்கோம். நம்மளே குறிப்பாக ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து பெரியார் மண் இல்லை, இது பெரியார் எங்களுக்கு ஒரு மண்ணு தான் அப்படின்னு பேசி சீமான் அவர்கள் அடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து சமீபத்தில் பாரதிக்கு வந்து எடுக்கப்பட்ட அந்த விழாவில் பாரதியாரினுடைய பெருமையை பேசுறது, அந்த இடத்துல வந்து திராவிட கொள்கைகளை வந்து அடித்து பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்த வலதுசாரி தரப்பு வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களை வந்து அப்படியே தமிழ் தேசியத்தின் பக்கம் திருப்புது அப்படிங்கிறதான் உண்மை. நீங்கள் 2 பேரும் ஒரே அரசியல் பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து எப்படியாச்சும் சீமானை வந்து சங்கி முத்திர குத்திரலான்னு பார்ப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த பக்கம் வர்றாங்க. இங்கேருந்து யாரும் வந்து சீமானும் பாரதியாரை பேசுகிறாரு, ஆர்எஸ்எஸும் பாரதியாரை பேசுகிறா நம்ம அங்கே போகலான்னு போக மாட்டாங்க. அங்கேருந்து தான் சீமான் கொஞ்சம் உண்மையாக பேசுகிறாருப்பா, சீமான் துணிச்சலாக பேசுகிறாருப்பா. இத்தனை வருஷம் வந்து பாஜக போட்டு பெரியார் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அதுக்காகலாம் வந்து திமுக காரங்க டென்ஷன் ஆனாங்களா, திமுக காரங்க இந்த அளவுக்கு வந்து எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணினாங்களாம் பார்த்தா எதுவும் கிடையாது. சீமான் அவர்கள் வந்து அடிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த ஒட்டுமொத்த திராவிட தரப்பும் வந்து ஒரு கதறலுக்கு உள்ளாராங்க அப்படின்னா அப்போ வந்து இவருடைய விமர்சனம் வந்து துணிச்சலாகவும் நேர்மையாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே ஒரு இளைஞர் கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருந்த நபராக வந்து அண்ணாமலை வந்து அந்த 2024 காலகட்டத்தில் இருந்தார் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. ஸோ அந்த வாக்குகள் அப்படிங்கிறது நிச்சயமா நாம் தமிழர் கட்சியினுடைய பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு அண்ணாமலையினுடைய ஃபாலோவர்ஸை நீங்கள் எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்கு இப்போ பாஜக அமைச்சிருக்கக்கூடிய கூட்டணியில் வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா அவர்கள் எல்லாமே வந்து பாஜக ஒரு தனித்த சக்தியாக வரணும், அண்ணாமலை அவர்கள் ஒரு தனித்த பேராற்றலாக வரணும்னு விரும்பினவங்க. ஸோ இன்றைக்கு அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான 0. அண்ணாமலை அவர்கள் புதுசாக ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சியை வந்து மேலே கொண்டு வரணும்னாலும் அதுக்கான காலம் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் இல்லை. ஸோ அப்போ அது ஒரு லாங் டேர்ம் பிளானாக போயிடும்னு வச்சுக்கோங்க. அவர்கள் வந்து திமுக தரப்புக்கு போவாங்களான்னா கண்டிப்பாக போகவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் விஜய் தரப்புக்கு போவாங்களான்னா விஜய் அவர்கள் அதற்கான அரசியலை பண்ணலை அப்படிங்கிறது உண்மை.
விஜய் அவர்கள் துணிச்சலா வந்து அரசியல் பேசுறாரு, அண்ணாமலையினுடைய பாணியில இறங்கி அடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது சீமானுக்கு இப்போ கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நிச்சயமா அந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது இந்த தரப்பு வாக்காளர்களையும் சீமானுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறதா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது புரியக்கூடிய அரசியல் கணக்குகளாக இருக்கு. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. இப்போ வரைக்கும் 4 முனை போட்டி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிகிற விஷயமா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் முடிவுகள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நன்றி.